எல்லோருக்கும் வணக்கம். இது கோயம்புத்தூர் ஸ்ரீ இன்ஜினியரிங் ஹாலோ பிளாக் மிஷின் மேனுஃபேக்சரிங். எங்கள் ஃபேக்டரியில் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்ட நிறைய மிஷின் உற்பத்தி பண்ணுறோம். அதாவது பார்த்தீங்கன்னா சாலிட் பிளாக் மேக் மிஷின், ஹாலோ பிளாக் மேக் மிஷின், ஃப்ளையாஸ் பிரிக் மேக் மிஷின், இன்டர்லாக் மிஷின், அதே போல் பேரோ பிளாக் மிஷின், அப்படி மிஷின் பார்த்தீங்கன்னா நிறைய மிஷின் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் மிக்சர் மிஷின் நிறைய ரகம் பண்ணுறோம். அதை பார்த்தீங்கன்னா டீசல் மிக்சர் மிஷின், கலர் மிக்சர், பேன் மிக்சர், அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய மிக்சர் ரகம் பண்ணுறோம். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது 86mm 4-way பட்டர் மாடல் மிஷினை பற்றி பார்க்கலாம் வாங்க. அதுதான் இந்த மிஷின், வாங்க பார்க்கலாம். இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அதிகமாக போகக்கூடிய மாடல் ட்ரிபிள் வைப்ரேட்டர், அதான் இந்த மிஷின். இது வந்து மாதம் அதிகமாக போகக்கூடிய மாடல் மிஷின். இப்போ இதில் அடுத்த லான்ச்சிங் பார்த்தீங்கன்னா 4 வைப்ரேட்டர். அதாவது பார்த்தீங்கன்னா கஸ்டமர் எப்படி கேட்குறாங்கன்னா கல் ஸ்ட்ரென்த்தாகவும் நல்ல ஃபினிஷிங் கேட்குறாங்க. அதெல்லாம் என்ன பண்ணால் நியூ லான்ச்சிங்காக 4 வைப்ரேட்டர், 5 வைப்ரேட்டர், 6 வைப்ரேட்டர் லான்ச்சிங் பண்ணிட்டோம். இது வந்து 4, 5, 6 இதில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லுடைய குவான்டிட்டியை கம்மி பண்ணிடும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டை சாதாரணமாக நீங்கள் 50 கிலோ அடிக்கிறீங்கன்னா ஒரு 40 கிலோ அடிக்க முடியும். அதே மாதிரி கல்லுடைய ஸ்ட்ரென்த்து ஐடென்சிட்டி அதிகமாகிடும். ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகப்படியாக காமிச்சு கொடுக்கும். அதான் 4 வைப்ரேட்டர் தன்மை. இந்த 4 வைப்ரேட்டர் மிஷின் எல்லாம் எங்கே போகுது அதிகமாக அப்படின்னா கர்நாடகா போகும். இந்த 4 வைப்ரேட்டர், 5 வைப்ரேட்டர் கர்நாடகா அதிகமாக போகும். இப்போ இந்த மிஷினை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் பார்க்கலாம் வாங்க. இப்போ இங்கே நிற்கக்கூடிய மிஷின் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே 4 வைப்ரேட்டர் மிஷின். எல்லாம் நிற்கக்கூடிய மிஷின் எல்லாம் 4 வைப்ரேட்டர் தான். இந்த 4 வைப்ரேட்டர் என்ன அப்படிங்கிற நிறைய பேர் கேட்குறாங்க. சார் எப்படி சார் 4 வைப்ரேட்டர் நீங்கள் வந்து அதை நீங்கள் லான்ச் பண்ணுறீங்க, எப்படி கொண்டு வரீங்க அப்படின்னு கேட்குறாங்க. வாங்க அது காட்டுறேன் அப்படிங்கிறது. 4 வைப்ரேட்டருங்கிறது ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்க, சாதாரணமாக ட்ரிபிள் வைப்ரேட்டருங்கிறது இங்கே ஒரு 3 HP மோட்டர் ஒன்று இருக்கும், பாட்டத்தில் டாப்பில் 1 HP இருக்கும், ரெண்டு சேர்ந்து 4 HP. இது சாதா ட்ரிபிள் வைப்ரேட்டர். நாங்கள் என்ன பண்ணுறோம்னா சைடில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆப்போசிட் மோட்டர் கொடுத்துட்றோம். இதே மாதிரி நேர் ஆப்போசிட்டில் ஒரு ஆப்போசிட் கொடுத்துறோம். அப்போது வைப்ரேட்டர் மட்டுமே உங்களுக்கு டோட்டலாக 5 HP வந்துடும். அப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம எதிர்பார்க்குற ஸ்ட்ரென்த் கிடச்சிருது, அதோடைய இருக்கக்கூடிய ஃபினிஷிங் கிடச்சிருது. அதனால தான் இந்த மெத்தட் போட்டிருக்கோம். மார்க்கெட்டில் ரொம்ப அதிகமாக போகக்கூடிய மாடல் இப்போ இது. இப்போ இந்த மிஷின் அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா 5 வைப்ரேட்டர். இந்த 5 வைப்ரேட்டர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க நிறைய பேர். இது பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்து 2 மோட்டர் உட்காரும். இப்போது இந்த டாப்பில் பாருங்க ஒரு மோட்டர் இருக்குங்களா, அது வந்து மேலே வந்து 2 மோட்டராக உட்காரும். இந்த 2 மோட்ரு சைடில் 2 மோட்ரு, பாட்டம் ஒரு மோட்ரு, அப்படி பார்த்தீங்கன்னா அது 5 வைப்ரேட்டராக வந்துடும். இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 860 ட்ரிபிள் வைப்ரேட்டர் மிஷினுக்கு அப்புறம் அதிகமாக போகக்கூடிய மாடல் இந்த 4 வைப்ரேட்டர் தான் போகுது. இதோடைய ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தீங்கன்னா எல்லாமே பவுடர் கோட்டிங் மெத்தட் தான். சாதாரண ட்ரிபிள் வைப்ரேட்டர் அடிக்க மாதிரியே இதுக்கும் பவுடர் கோட்டிங் மெத்தட் போட்டிருக்கேன், எல்லாம் ஏ டு செட்டு. அதே மாதிரி சிலிண்டர் முன்னாடி போட்டிருக்கேன் பாருங்க, அதே மாதிரி சிலிண்டர் போட்டிருப்பேன், எந்த மாற்றமும் இருக்காது. போல்ட் நட், டிவிஎஸ் போல்ட் நட்டு, ஜேசி பிஸ்டன் ராடு, இது வந்து பவுடர் கோட்டிங் மெத்தடு. தூக்குறதுக்காக ஊக்கு 2 போட்டிருக்கேன். சைடில் வந்து வைசாக் சீல் போட்டிருக்கேன் பாருங்க, சேனல் போட்டிருக்கேன் பாருங்க, எல்லாமே வைசாக் சீல் மெட்டல் போட்டிருக்கேன். அதுமாதிரி புஷ்ஷுக்கு பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் கொடுத்துட்டேன், பிளாக்கு, வெள்ளோ, ஆரஞ்சு, இந்த 3 கலர் கொடுத்துருக்கேன் அந்த மெத்தடு. பின்னாடி வரக்கூடிய வீல்ஸ் பார்த்தீங்கன்னா நியூரோ வீல் கொடுத்துருக்கேன், ரப்பர் வீல் கொடுத்துருக்கேன், ஹெவியாக கொடுத்துருப்பேன். அதே போல் ஒரு நியூ லான்ச்சிங் பண்ணியிருக்கிறேன். என்ன லான்ச்சிங் எல்லாரும் நிறைய பேர் கேட்குறாங்க. அதாவது ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி மாடல் வேறு, இப்போ இருக்க மாடல் வேறு. அது என்ன மாடல் கேட்டிங்கன்னா இந்த பார் மேலே வச்சுருக்கேன் பாரு, இந்த பார் வந்து 2 பார் கொடுத்துருக்கேன் எக்ஸ்ட்ரா மேலே. இது அப்படியே ஸ்கொயர் கட்டி பாரு. இது கொடுக்குறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்து வைப்ரேஷன் வித் வெயிட் எவ்வளோக்கு கொடுக்குறோமோ அவ்வளோக்கு கல்லுடைய ஸ்ட்ரென்த்து அதிகரிக்குது. நாங்கள் ஆர்என்டி பண்ணிகிட்டே இருப்போம், அதாவது ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருப்போம், எப்படி கல் ஸ்ட்ரென்த்து கொண்டு வரலாம் அப்படின்னு நாங்கள் பண்ணிகிட்டே இருப்போம். அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மேலே வந்து 2 பார் வச்சனால இது என்ன ஆகுது, டென்சிட்டி இன்னும் அதிகமாக காமிக்குது. இந்த மிஷினுடைய பவர் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 9 HP வரும். இந்த 9 HP எப்படி பவர் பார்த்தீங்கன்னா முன்னாடி வரக்கூடிய மோட்டர் வந்து டவல் மோட்டர் 1 HP ஆகும். சைடில் வரக்கூடிய மோட்டர் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 1/2 HP, அங்கே ஒரு 1/2 HP, பார்த்தீங்கன்னா 2 HP ஆச்சு டோட்டலாக. அதுக்கப்புறம் டாப்பில் இங்கே ஒரு 1 HP வந்துடும், 3 ஆச்சு, ப்ளஸ் இங்கே ஒரு 3, 6 ஆச்சு, ப்ளஸ் இங்கே ஒரு 3, அப்படி பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 HP பவர் மோட்டர் வரும். கீழே வரக்கூடிய பம்பு பாருங்கள், ஹெவியாக போட்டிருக்கேன். இது வந்து வேன் பம்பு, ரொம்ப ஹெவியாக இருக்கும். அதே போல் மிஷினுக்கு வரக்கூடிய லிமிட் சுவிட்சிங் மாட்டிருக்கேன் பாருங்கள், இது வைப்ரேட்டிங் கட் ஆஃப் சுவிட்ச் இங்கே கொடுத்துருக்கேன். இது ஹெவியாக இருக்கும். இந்த சைடில் மாட்டக்கூடிய ஸ்ப்ரிங்கு ஹெவி ஸ்ப்ரிங்காக இருக்கும், ஹைடென்சிட்டி ஸ்ப்ரிங்காக இருக்கும், அது ஒன்று போட்டிருக்கேன். முன்னாடி வந்து ஃபார்வர்ட் வேஸ்ட் செயின் ஒன்று கொடுத்துருக்கேன், இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள், இது புல்லட் செயின் போட்டிருப்பேன். அதே போல் இந்த முன்னாடி வரக்கூடிய ட்ரே, இந்த முரம்பாங்க, இது ரொம்ப பெருசாக லென்த் அதிகமாக போட்டிருப்பேன். ட்ரிபிள் வைப்ரேட்டர் இருக்கும், 4 வைப்ரேட்டர் இருக்கும். டையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். எப்படின்னா இங்கே கீழே மாட்டக்கூடிய டை பார்த்தீங்கன்னா சேனலாக போட்டிருப்பேன். 6 இன்ச்சுக்கு சேனலாகவும், 4 இன்ச்சுக்கு ஏங்கிள் ஆகும், 8 இன்ச்சுக்கு ஏங்கிள் போட்டிருப்பேன். பாட்டம் பிளேட் எல்லாமே 6M பிளேட்டு, டாப்பில் எல்லாமே 10M பிளேட்டு, ரொம்ப ஹெவியாக கொடுத்துருப்பேன். அது மட்டும் இல்லாமல் இது வந்து டிவிஎஸ் ரப்பர் மூவ்ஸ் இது கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த லாரி இன்ஜின் பெட் ரப்பரிங் கொடுத்துருக்கேன் மவுண்டிங் பண்ணுறதுக்காக. இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் முன்னாடி வந்து இரும்பு வீலாகவும் பின்னாடி வந்து ரப்பர் வீல் போடணும். ஏன் இந்த ரப்பர் வீல் பின்னாடி போடணும், முன்னாடி இரும்பு போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வைப்ரேஷன் ஜாஸ்தி போக போக நம்ம இரும்பு வீல் பின்னாடி போட்டோம்னா மிஷினே வந்து ஜர்க்க ஆரம்பிச்சிடும். வைப்ரேஷன் போடும்போது மிஷின் பார்த்தீங்கன்னா அப்படியே ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த ரப்பர் வீல் போட்டாங்கன்னா இந்த ரப்பர் வீல் போய் தரையில் நல்லா பிடிச்சிக்கிடும், வெளியே விடாது. அதுக்காக மெத்தட் போடுறோம். அதே போல் இந்த பார் இல்லாமல் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த பார் வச்சிருக்காது, மேலே இந்த கெட்டி பார் இருக்காது.
இந்த கட்டி பார் வச்சதுக்கப்புறம் இப்போ தான் வீடியோ போடுறேன். அதே மாதிரி நிறைய கஸ்டமர் என்ன பண்ணுறாங்கன்னா யூடியூப்பில் நிறைய கேள்வி கேட்குறாங்க. சார் இது மிஷின் என்ன ப்ரைஸ் வரும், எப்படி ஹெச்பி வரும், ஏன்னா இது நிறைய விஷயங்கள் இருக்குது, இது எல்லாமே நம்ம பகிர முடியாது. இப்போ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா கஸ்டமர் சில பேர் என்ன பண்ண நேரில் வர்றாங்க, வந்து பார்க்குறாங்க, என்னென்ன குவாலிட்டி போடுறேன், எப்படி தயார் பண்ணுறேன் அப்படி பார்க்குறாங்க, கண்கூட பார்க்குறாங்க, திருப்தியாக ஆர்டர் கொடுக்குறாங்க, திருப்தியாக எடுத்துகிட்டு போகிறாங்க, நல்லபடி பிஸ்னஸ் பண்ணுறாங்க. நீங்கள் புதுசாக மிஷின் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த கல்லடிக்கூடிய மிஷின் ஒன்று, இந்த காங்கிரீட் மிக்சர் மிஷின் 1 பேக் கெப்பாசிட்டி, இது வந்து 5 HP மோட்டர் பவர் வரும். இந்த மிக்சர் ஒன்று, அதுபோக டை செட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 மோல்டு வரும். டை செட்டு 4, 6, 8 சாலிடு, 4, 6, 8 ஹாலோ வரும். ஆனால் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 4, 6 சாலிடு மட்டும் நல்லா ஃபாஸ்ட் மூவிங்க. அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா 12 கெட்டுக்கு ஆரம்பாங்க, அதாவது கல் ஒரடி கல்லும்பாங்க, அது ஃபாஸ்ட் மூவிங்க. நீங்கள் அது வாங்கிக்கலாம். அதுபோக இந்த 2 ட்ராலி வாங்கலாம். இது மொத்த பேக்கேஜ். இல்லை நீங்கள் ஆல்ரெடி வந்து கல் அடிச்சுக்கிறீங்க, எனக்கு மிஷின் மட்டும் போதும், வேற எதுவும் தேவைப்படாது, எனக்கு மிக்சர் இருக்குது, ட்ராலி இருக்குது, எனக்கு மிஷின் டை மட்டும் போதுனா கூட சப்ளை பண்ணுவேன் நான். இப்போ நிற்கிற பார்த்தீங்கன்னா இது 4 வே பெட்ரு தான், இது 4 வே பெட்ரு தான், அது 4 வே பெட்ரு தான். இப்போ இந்த மிஷினில் எங்கள் ஃபேக்ட்ரியில் ஒரு சின்ன டெமோ போடுறோம், வாங்க நம்ம அதையும் பார்ப்போம். நாங்கள் எப்பயும் டெமோ போடும்போது சிமெண்ட் சேர்க்க மாட்டோம், வெறும் டஸ்ட்டும் ஜல்லி மட்டும் டெமோ பார்ப்போம். அப்படி அடிக்கும் போது அந்த கல் வந்து உடையாமல் நிற்கணும். நம்ம வைப்ரேட் போட்டு தூக்கும் போது அந்த கல் உடையாமனா தான் அந்த மிஷின் ஓகேன்னு அர்த்தம். இப்போ வாங்க எங்கள் கம்பெனி சின்ன டெமோ போடுறோம், அதையும் பார்த்துடலாம். இப்போ எங்கள் ஃபேக்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டெமோ பார்த்துட்டோம், அதாவது இந்த மிஷின் எப்படி கல்லடிக்கிறது அப்படிங்கிற ஒரு சின்ன டெமோ பார்த்துட்டோம். இப்போ இந்த மிஷினை பற்றி ப்ரைஸ் அண்ட் டீட்டெயில் தெரிஞ்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய கான்டாக்ட் கொடுத்துறேன், எனக்கு கால் பண்ணுங்கள், இன்னும் தெளிவாக விளக்கமாக சொல்லித்தரேன். நன்றி, வணக்கம்.